ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹோண்டா சீரியோட தான். ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மேசிவ் கிரில் அனிகாம் டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஹோண்டா லோகோ, கீழேயும் அதே டிசைன் கேரி பண்ணியிருக்காங்க அனிகாமில். ஃப்ரண்ட்லேயே ஒரு 2 டியூல் எக்ஸாஸ்ட்டு டம்மியாக டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு லோயர் பம்பர் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரே. வண்டி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் வீல் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ராட்ச்னஸ் அவாய்ட் பண்ணும். ஸோ பேக்லேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் மெட்டாலிக் கிரே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் மேட்ச் பண்ணி. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் கேட் வந்து சி ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. நிறையா வால்வோ காசில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேம் அதே டிசைன் பேட்டர்ன் தான். இந்த கார் எனக்கு ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வாங்கின ஃபஸ்ட்டு கார். இந்த காரோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிஆர்வி ஸ்போர்ட் டூரிங்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு டாப் எண்டு. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவாங்க டாப் எண்டுனால. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசி பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. 19 இன்ச் அலைஸ் வந்துடும். ஃப்ரண்ட்டில் எல்இடி இண்டிகேட்டர், டிஆர்எல் ரெண்டுமே மேட்ச் பண்ணி வந்துடும். எல்இடி உங்களுக்கு லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ பீம் லோ பீம் வந்துடும். டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா R2 30/55 19 இன்ச் இண்டிகேட்டர் எல்இடி. பிளைண்ட் ஸ்பாட் வந்துடும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு டாப் எண்டுனால. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் வந்துடும். ஃபுல்லாக கவர் பண்ணி சீட்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரெட் ஸ்டிச்சஸ் கொடுத்துருவாங்க. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 இன்ச் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்லெஸில் வந்துடும். உங்களுக்கு ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிகாம் டிசைனில் கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஆம்ரெஸ்ட், பேக்கில் ரியர் ஆம்ரெஸ்ட், உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் செட் 5 ஹெட் செட்டுமே அட்ஜஸ்டபிள் வந்துடும். ஒரு சன்ரூப் டிசைனான சன்ரூப், பட் ஸ்டில் ஓகே. பனரமிக் சன்ரூப் கொடுக்கல. ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் உங்களுக்கு. எல்லா டீசெண்டாகவே கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பீக்கர் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 8 ஸ்பீக்கர்ஸு. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. சென்டரில் ஒரு ரேடார் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ரேடார் சென்சார் ஃபுல்லாகவே. இது ஒரு சிவிடி கியர் பாக்ஸ் வந்து கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் மோடு, ஹில் மோடு அசிஸ்ட் எல்லா ஹை ஃபீச்சர்ஸும் இதில் உங்களுக்கு வந்துடும். ஃப்ரண்ட்டில் ஒரு யூஎஸ்பி, ஒரு டைப் சி 12 வோல்ட்டு. கோபேசன் டிரைவர் சைடும் பார்த்தீங்கன்னா 6 வே பவர் அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு. மோட்டரைஸ் தான். டிரைவர் சைடும் பார்த்தீங்கன்னா 8 வே பவர் அட்ஜஸ்டபிள் தான் மோட்டரைஸ்டு. மெமரி சீட்டும் கண்ட்ரோலிங் நீங்கள் பார்க்குறீங்க. 4 விண்டோஸும் பவர் கண்ட்ரோல் தான் உங்களுக்கு. 1 டச் விண்டோ தான் எல்லாமே. உங்களுக்கு எல்லாமே டிஃபால்ட்டாக டிரைவர் சைடே வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏசி விண்டோ பார்த்தீங்கன்னா அனிகாம் பேட்டர்னில் வந்துடும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் அசிஸ்ட் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேரிங் கண்ட்ரோலே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஹீட்டர் ஸ்டேரிங். ஏன்னா இது டாப் என்றதுனால ஹீட்டர் ஸ்டேரிங் கொடுத்துருவாங்க. கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலும் அனலாகும் மேட்ச் பண்ணி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் டிஜிட்டல், ஃபுல் டிஜிட்டல் கொடுக்கல. ஸோ அது ஒரு நெகட்டிவ் நான் சொல்லுவேன் சிஆர்வியில். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸ்டில் ஆப்பிள், ஆண்ட்ராய்டு, ஒயர்லெஸ்க்கானால எல்லா ஃபீச்சர்ஸும் அதிலே ஆட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ ஆப்பிள் ஆர்ப்ளே ஃப்ரண்ட்டில் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து 4 பார்க்கிங் சென்சர்னால ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகுது. இது வந்து ஏசி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஜோன் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. ஸோ பேசஞ்சர் சைடும் கோ பேசஞ்சர் சைடும் லெவலில் டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதோட அட்வான்டேஜ். ஏசி வெண்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு அனிகாம் பேட்டர்ன் தான் டிசைனு. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி எஸ்யூவி கார். ஸோ சீட்டுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் எல்லாமே வந்து. ஹெட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். 5 சீட்டுக்குமே ஹெட்ரஸ் அட்ஜஸ்டபிள் தான். ஒரு சின்ன மினி சைஸில் ஒரு சன்ரூஃப் வந்திருக்கும். பெனரமிக் சன்ரூஃப் கொடுக்கல. சீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. ரியர் ஆம்ரெஸ்ட்டு. ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில். ஃபுல் கம்ப்ளீட் பிளாக் இன்டீரியர் தான் கொடுத்துருப்பாங்க. ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் டாப் எண்டுனால. ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இது போஸ் ப்ரீமியம் சவுண்ட் 8 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சவுண்ட் குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இங்கிரஸ் எக்ரஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த காரில். ஸோ பெரியவங்களும் சின்ன வரைக்கும் எல்லாமே போகலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இருக்கும். ஆலஜன் இண்டிகேட்டர், வைப்பர்ஸ் வந்துடும் உங்களுக்கு மோட்டரிஸ்ட்டு. ஸோ ரியர் வைப்பாங்க. இது ஒரு ஸ்போர்ட் டூரிங்கு. ஸோ ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நான் கொடுத்துருப்பாங்க. டைப் சி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. போஸ் சவுண்ட் சிஸ்டம். ஸோ ஒரு பூட்டில் சப்வூஃபர் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பெரிய பூட் ஸ்பேஸு. 400 லிட்டர்ஸ் மேலே இருக்கும் உங்களுக்கு. ரியர் சீட்டை 60/40 உங்களுக்கு ஸ்பிளிட் வந்துடும். ஒரு சின்ன ஓக்கு. ஸோ நிறைய லக்கேஜ் நம்ம கேரி வந்துட்டு போடலாம். ஸோ ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதாங்க ஹோண்டா சீரியோட கம்ப்ளீட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.